ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சுட்டை கத்திரிக்காய் புளி ரசம். அதாவது கத்திரிக்காய் மட்டும் தான் சுடணும், மற்றபடி அடுப்பே பற்றிக்க வேண்டாம். நம்ம புளித்தண்ணி அந்த காலத்தில் கிராமத்தில் இந்த புளி ரசம் அதிகமாக பண்ணுவாங்க. நான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுக்கணும். இதே அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். புளி ரசம் அதை அந்த புளி ரசம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 சுட்ட கத்திரிக்காய் தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், சிறிது உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரிடியன்ட். ரொம்ப செமையாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. மதியம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். என்னடா இவ சொல்கிறாள, இது எல்லாருக்கும் தெரியுமேன்ட்டு சொல்லுவாங்களா. ஆனால் இப்போ நிறைய பேர் காலத்தால் மறந்துருப்பீங்க. இதுக்கு நல்ல துவையல், காண துவையலும் நல்லாயிருக்கும், வேர்க்கடலை துவையலும் நல்லாயிருக்கும். சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். புளி தண்ணி எடுத்து பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது கத்திரிக்காய் தோல் இன்னைக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு 2 பேருக்குனால 2 கத்திரிக்காய், 4 பேர்னால் நல்ல பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் 2 கத்திரிக்காய் போதும். இது குட்டி கத்திரிக்காய்னால 2 பேருக்கு தேவையான அளவு பொருட்கள் தான் இது. ரொம்ப செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. மத்தியானம் சுட சுட இல்லை ஈவினிங் சுடுசோறு சாப்பிட்றதுனாலும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா செம்மையாக இருக்குங்க. ஒரு தட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. அந்த துவையலுக்கும், காண துவையலுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை துவையல் தான் அரைச்சி வச்சுருந்தேன். ரொம்ப செம்மையாக இருந்தேங்க, நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி செஞ்சு சாப்பிடோன்ட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணினேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆஹா, அருமையாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த புளி கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் புளி தண்ணி ரசம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல அன்பு சொந்தங்களே, வணக்கம்.